ஃப்ரெண்ட்ஸ், வீடு எப்பவுமே நல்ல ஒரு வாசனையோட வச்சுக்கணும். நம்ம பூஜை அறையா இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லயுமே வந்து இந்த கற்பூர விளக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து சின்ன சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸ்டார்ட்டிங் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம தீபம் ஏத்துறதுக்கான அந்த விளக்கு வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கு நடுப்பக்கம் பார்த்தீங்கன்னா, இது போல வந்து ஸ்டாண்ட் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சிம்பிளோட அந்த ஹோல்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த தீபம் நல்லா சுடர் விட்டு எரியும். அந்த காத்து சர்க்குலேஷன் இருக்கும்போது தான். இத வந்து நம்ம மேல வச்சுருவோம். அடுத்து இது கூட அட்டாச்டா வர்றது பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ஒரு பவுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணிய இதுல தான் வந்து தண்ணிய நம்ம ஊத்தி வைக்க போறோம். அது கூட இந்த வாசனை தரக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு, நம்ம மேல இது போல மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ப இந்த இடத்துல வைக்கும்போது, கீழேருந்து அந்த விளக்கு எரியும்போது அந்த தண்ணி வந்து சூடாகறனால, அது ஆவியா அந்த ஸ்மெல் வந்து வெளிய வரும். ஸோ அதனால வீடு ஃபுல்லாவே நல்லா வாசனையா இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை கற்பூரம் யூஸ் பண்றதுனால, பூஜை அறையிலும் நல்ல ஒரு வாசனையோட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த கற்பூர விளக்குங்கிறது. ஒரு சிலர் வந்து கற்பூர விளக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரியும் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். கற்பூர விளக்கு இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு மாடலும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓப்பனா இருக்கக்கூடியது. அ உள்ள வந்து நம்ம ஒரு அகல் விளக்கு வச்சு ஏத்துற மாரி இருக்கும். ஸோ அது ஆனா மோஸ்ட்லி இப்ப வர மாடல் பார்த்தீங்கன்னா, இது போல தான். நடு பக்கமே நம்ம தீபம் ஏத்திக்கிற மாரி தான் வந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம இதுல என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா பச்சை கற்பூரம் தான் அந்த தண்ணீல நம்ம மெயினா போடுவோம். அது கூட அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி வர்றதுக்கு, எப்பவுமே கூட வந்து கிராம்பு சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த பச்சை கற்பூரத்தோட கிராம்பு போடும்போது தான் அந்த வாசனை நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ நீங்க யாராவது ட்ரை பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அ அடுத்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து அந்த சுவாமி திலகம் பவுடர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து அதுவுமே ஒரு பிஞ்ச் போடுவேன். ஏன்னா, இது நல்லா வாசனையா இருக்கும். சில நேரங்கள்ல இத வந்து சேர்த்துவேன். இல்லன்னா நம்ம பஞ்சகவ்ய பன்னீர் இருக்கு இல்லைங்களா? அதுவுமே வந்து அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். நீங்க தண்ணி வந்து பாதி அளவுக்கு எடுத்துட்டு, பஞ்சகவ்ய பன்னீரும் பாதி ஊத்திட்டு, மீதி கற்பூரம், இந்த கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். ஸோ இந்த விளக்க பயன்படுத்தும்போது மட்டும், ஆ நீங்க வந்து முதல்லே வந்து திரிய வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமே நம்ப இதுக்கு மேல வந்து எண்ணெய வந்து ஊத்திக்கலாம். ஸோ திரி வந்து ஒத்த திரியா போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆ ஒரு சிலர் வந்து டவுட்டா வந்து கேட்டிருந்தீங்க. அவங்க இந்த மாரி இந்த கற்பூர விளக்கு தீபம் ஏத்தி வைக்கும்போது, மேல அந்த மூடிய வச்சா சில நேரங்கள்ல அணைஞ்சு போயிருது அப்படின்னு சொல்றீங்க. ஆ ஒரு 2 கஸ்டமர்ஸ் அது போல சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அ அது எதனால ஆகுது அப்படின்னு கேட்டீங்க. பட் எனக்கு இதுவரையிலும் அது போல ஆனதில்ல. ஸோ நீங்க யாராவது பயன்படுத்தும்போது அந்த மாரி ஆச்சா? இல்ல அது நீங்க எப்படி அத வந்து அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. இது அணையாம இருக்கிறதுக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அது வந்து ஃபேஸ் பண்ணல. இது நம்ம எப்போ இதுல திரி போட்டு தீபம் ஏத்துனாலும் நல்லா எரிஞ்சுட்டு தான் இருக்கு. அடுத்து கீழ இந்த இருக்கக்கூடிய இந்த விளக்குல எண்ணெய ஃபில் பண்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த விளக்கோட அளவுக்கே வந்து ஊத்தி வைக்க வேண்டாம். ஏன்னா, அது ரொம்ப நேரம் எரியும் ஃப்ரெண்ட்ஸ். மேல இருக்கக்கூடிய பவுல் வந்து சின்னதா இருக்கறனால, நீங்க இந்த பாதி அளவுக்கு ஊத்தி வச்சாலே போதும். அதே மாரி திரிய வந்து நல்லா நெனச்சு விட்டுருங்க. ஸோ இது போல தான் நல்லா எரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து இது போல நம்ம தீபம் ஏத்தி வச்சதுக்கப்புறம், மேல இந்த ஸ்டாண்ட் வந்து வைக்கும்போது, அணைஞ்சிருதுன்னு வந்து சொல்றீங்க. பட் அது எதனால நடக்குது எனக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுவரையும் ட்ரை பண்ணப்போ அது போல ஆகல. ஸோ அந்த விளக்கு வந்து நல்லா தான் எரியும். இன்னும் சொல்லப்போனா, இதுல வந்து நான் ஒரு 2 தடவ வந்து தண்ணி ஃபில் பண்ணி வைப்பேன். நான் நான் ஊத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த எண்ணெய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவுல்ல இருக்கக்கூடிய தண்ணி வந்து 2 டைம் ஊத்தி வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா ஃபுல்லா காலியாயிரும். அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ ஒண்ணு சின்ன சைஸ் வந்து நான் கிச்சன்ல யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் இதே போல பெரிய சைஸுமே நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். அது வந்து பூஜை அறையில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வாசனை தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதில் வந்து சேர்த்தியாச்சு. இப்போ நான் வந்து இந்த 3 பொருள் தான் சேர்த்துருக்கேன். சில நேரங்கள்ல இந்த மஞ்சளுக்கு அதாவது அந்த சுவாமி திலகம் பவுடருக்கு பதிலா நான் பஞ்சகவ்ய பன்னீர் இருக்கு இல்லைங்களா? அதுவுமே வந்து ஊத்தி வைப்பேன். ஆனா இப்போ வீட்ல இங்க இல்ல தீர்ந்துருச்சு. அதுவும் ஊத்தி வச்சாலும் நல்ல வாசனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கற்பூரத்தோட எப்பயும் கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இத தவிர உங்களுக்கு ஏதாவது ஐடியா நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்கள் இருந்தாலும் நீங்க இத வந்து சேர்த்துக்கலாம். நல்ல அந்த தண்ணி சூடாக ஆக நல்ல வாசனை வந்துகிட்டே இருக்கும். மேல இது போல அந்த மூடிய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த தண்ணி வந்து சூடாயிட்டு நல்லா ஆவியாக ஆகும்போது நல்லா அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த சின்ன சைஸ் தான் வச்சிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சு சுட விட்டு எரிஞ்சுட்டு தான் இருக்கு. அதேபோல பெரிய சைஸ் பயன்படுத்தினாலுமே அதுவுமே நல்லா எரிஞ்சுட்டு தான் இருக்கு. நான் அது பூஜை அறையில வச்சிருக்கேன். அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பட் எதனால சில நேரங்கள்ல அணையுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அத மத்தவங்களும் பார்த்து பயன்படுத்திக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய சைஸ் அ கற்பூர விளக்கு. இது வந்து நான் பூஜை அறையில வச்சு பயன்படுத்திட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால நீங்க காலையில அதுல ஒரு பவுல் ஃபுல்லா தண்ணி ஊத்தி வச்சு, பச்சை கற்பூரம், கிராம்புலாம் போட்டு வச்சா, அ அந்த டே ஃபுல்லாவே வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுலயுமே நான் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, பாதி அளவுக்கு தான் ஊத்துவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்ப எனக்கு இதுலயுமே வந்து அந்த மாரி அந்த ப்ராப்ளம் வந்தது நல்லா அந்த தீபம் வந்து உள்ளுக்குள்ள எரிஞ்சுட்டு தான் இருக்கு. நான் இத்தனைக்கும் சொல்லப்போனா பூஜை அறையில உள்ள தான் வந்து வச்சிருக்கேன். பட் அப்படி அணைஞ்சு போற மாரியான ப்ராப்ளம் எதுவும் வந்ததில்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை நீங்க வீட்ல இந்த கற்பூர விளக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த திரிய நல்லா திரிச்சுட்டு சுத்தமான பஞ்சு திரிய வச்சு தீபம் ஏத்தி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எரியும்.